Taste the Daily. கோவை மாநகராட்சியில் கடுமையாக வரி உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வரி உயர்வு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். கோவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியரை சந்தித்து அறிவுறுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை எங்களது எதிர்க்கட்சி தலைவர், எங்களது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி, வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து, பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நேரடியாக கலெக்டரை, மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம். இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே, மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வரி உயர்வு, அதே போல் மின்கட்டண உயர்வெல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும். பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு, அதே போல் கோவை மாநகராட்சியில் தனியாக தீர்மானம் போட்டு 3% வரி உயர்வு, அதே போல் சொத்துக்களுக்கும் வீடுகளுக்கும், அதே போல் குப்பையிலிருந்து எல்லாத்துக்கும் வரி உயர்வு மட்டுமல்ல அபராத வரி ஒரு 3% என்று பல தீர்மானங்கள் எல்லாம் போட்டுள்ளார்கள். குடிநீர் வரி என்று எல்லாத்தையும் போட்டுள்ளார்கள். உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே போல் கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், அதே போல் குடிநீர் குழாய் பதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இதை நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாருமே சட்டமன்றத்திலையும் இதை நாங்கள் இந்த கோரிக்கையாக உடனடியாக சாலைகள் செப்பனிட வேண்டும் என்று, நிதி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இன்னும் எதுவுமே அதுக்கு செவி சாய்க்கவில்லை. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து சாலைகளும் இன்றைக்கி பார்த்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது. அந்த தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ, வாகனத்தில் டூ வீலர் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்திங்கன்னா கை எல்லாம் காலெல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்தாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று வைத்திருக்கோம். அதே போல் இந்த மழை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலெல்லாம் உடனடியாக மழைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், தூர்வாரி இருக்க வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசி அதையும் சரியாக செய்யாத நேரத்தில் உடனடியாக செய்ய வேண்டும். நோய்காலத்துலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது சரியான முறையில் தண்ணி மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் எப்போது அது வரும். நல்ல மழை பெய்யும் போது தான் வரும். பருவ காலத்துலையும் கூட மழை பெய்யும் கூட சில டைம் வராமல் போயிடும். வரும்பொழுது தான் தண்ணீரை தேக்க வேண்டும், அதுதான் முக்கியம். விவசாயிகளுக்கும் சரி, அதே குடிநீருக்கும் சரி தேக்க வேண்டும். அதையெல்லாம் தூர்வாரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இங்கே வைத்திருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். பாலங்கள், சாலைகள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். ஏர்போர்ட் விரிவாக்கம், இப்படி அத்திக்கடு ஓனா திட்டம் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தோம். செகண்ட் ஸ்கீம் கூட அத்திக்கடு ஓனா திட்டம் செகண்ட் ஸ்கீம் கூட அறிவித்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திட்டமெல்லாம் முடியடையாமல் இன்னும் இருக்குது. திட்டத்தையெல்லாம் கூட முடிக்கல. 4 வருஷமாக திமுக அரசு எந்த திட்டமும் கொண்டு வரல. ஆனால் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்களை முடிக்காமல் இருக்காங்க. அதை வேகமாக முடிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தீங்கன்னா, மேற்கு புறவழிச்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் டெண்டரே போடல. அதையெல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல் மேட்டுப்பாளையத்தில் சுற்றுப்புறச்சாலை, பைபாஸ் ரோடு, அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மழை சேதத்தால் வாழைகள் போன்ற பல பயிர்கள் கடுமையாக சேதமடைந்து விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதுக்கு போதிய நிவாரணங்கள் கொடுப்பதில்லை. அந்த நிவாரணமும் சரியான முறையிலே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேசன், இங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேசன் சமயத்திலும் கூட போய் சென்னை போய் இன்றைக்கு இப்போ சீஃப் செக்ரட்டரி வரை போய் பார்த்து அந்த மனு கொடுத்துட்டு வந்தார். இன்றைக்கு கலெக்டர் அதை கொடுத்துருக்குறோம். அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் போதிய அளவில் வழங்க வேண்டும் என்று. அதே போல் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர்,
கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், கிணத்துக்கடவு போன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா யானைகள் தொந்தரவு, அதே போல் காட்டுப்பன்னிகளோட தொந்தரவு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உயிருக்கு சேதம் விளைவித்துக் கொண்டிருக்கு. ஆகவே இன்றைக்கு யானைகளுக்காக தடுப்பு வேலி அமைப்பதற்கு நான் கூட ₹1 கோடி என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கி கொடுத்தேன். இன்றைக்கி அரசாங்கமும் நாங்கள் 8 கோடி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிக்கல. இன்னைக்கு கடுமையான சேதாரமாகி கொண்டிருக்கிறது. அது உடனடியாக அந்த மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம்.